الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على حبيبه محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام وقال نبينا صلى الله عليه وسلم الدين النصيحة صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين اللهم صل على سيدنا مولانا محمد وطب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم اللهم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் தஆலாவுக்கு என்றென்றும் நிலவட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் சய்யிதுல் முர்ஸலீன் காத்தமுன் நபியீன் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடை அடிவிரலாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் நல்லோர்கள் ஷேக்மார்கள் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்கா நிலவட்டுமாக. அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ஜும்ஆவுடைய நாளில் அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய எல்லா விதமான அருள்களையும் பெறக்கூடிய நம் மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. புனித இல்லமாம் கஅபா ஷரீஃபை தவாப் செய்யக்கூடிய, ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தையும், திருநபியின் ரௌலாவை தரிசித்து ஆனந்த பரவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள், நம் அந்தரியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப தந்தருள் புரிவானாக. அன்பானவர்களே, சிறப்புமிக்க ஒரு மாதத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஷாபானுடைய மாதம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு மாதம். அதுவும் ஷாபான் மாதத்தில் பிறை 15வது நாள், பராத்துடைய நாள். அன்றைய நாளில் நபி அவர்கள் சொன்னார்கள், இரவில் நின்று வணங்குங்கள், பகலில் நோன்பு வையுங்கள் என்று குறிப்பிட்டார்கள். அதன் அடிப்படையில் நேற்றைய இரவு இறைவனிடத்தில் நின்று வணங்கி துஆ செய்து இன்று நோன்பு வைத்தவர்களாக நாம் ஜும்ஆவுடைய நாளில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, இது பிப்ரவரி மாதம். இன்றைய தேதி 14. பிப்ரவரி 14ஆம் நாள் என்பது கலாச்சார சீரழிவினுடைய ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பெயர் காதலர் தினம் என்று சொல்வார்கள். மக்களிடத்தில் ஒரு கலாச்சாரம், ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த கலாச்சாரத்தை சீர்குலைத்து எப்படி வேண்டாலும் வாழலாம் என்று மக்கள் நினைத்து அதற்கு ஒரு தினமாக கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் இன்றைய நாள், பிப்ரவரி 14. இந்த கலாச்சார சீரழிவு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே செல்கின்றது. அன்பானவர்களே, ஒரு காலத்துல 30 வருடங்களுக்கு முன்பு பார்த்தோம் என்றால் இந்த காதலர் தினம் என்று ஒன்று கிடையாது.
மக்களுக்கு இதை பற்றிய பெரிய ஒரு முன்னேற்பாடுகளும் தெரியாது. மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் இல்லை. காலங்கள் கடக்க கடக்க சினிமாவும் டிராமாவும் ஹீரோக்களும் ஹீரோயின்களும் ஒரு படத்தை, ஒரு சினிமாவை காதலை முன்வைத்தே அதை நகர்த்துகிறார்கள். காதலை முன்வைத்தே அந்த படமும் ஓடுகின்றது. அந்த படத்தை பற்றி விமர்சையாக பலவிதமான கொண்டாட்டங்களும் வைக்கப்படுகிறது. அன்பானவர்களே, அதனுடைய அந்த வெளிப்பாடு, அதனுடைய அந்த பின்னோட்டம் தான் இன்று காதலர்கள் சீரழிந்து போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. யாரையும் காதலிக்கலாம், எப்படியும் காதலிக்கலாம். வெட்கம் என்பது கிடையாது. தன்னுடைய அழகை யாருக்கு காமிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு என்பது இல்லை. யாரையும் கவர்வதற்கு எப்படியும் உடை அணியலாம் என்ற ஒரு சூழ்நிலையில் பெண்களும் ஆண்கள் எந்த பெண்ணையும் எப்படியும் கவரலாம் என்பதற்காக பலவிதமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு கெட்ட சூழ்நிலையில் கலாச்சாரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த கலாச்சாரம் நாளடைவில் என்ன வருத்தத்திற்குரிய விஷயம் என்றால், இஸ்லாமியர்களும் அதில் வீழ்ந்து விடுகின்றார்கள். இஸ்லாமியர்களும் அதற்கு பலிகடாவாக ஆகிவிடுகிறார்களே என்பதுதான் நமக்கு மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்கு. வருடத்தில் 365 நாட்கள்ல பாதி வருடம் ஏதாவது ஒரு நாள் கொண்டாடப்பட்டு கொண்டே செல்கின்றது. சில நாள் கொண்டாடப்படுகிறது என்றால் அதற்கு பின்னால் பார்த்தோம் என்றால் வலுவான சில காரணங்கள் இருக்கும். சில ஆசிரியர் தினம், அது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள். பெற்றோர்கள் தினம் கொண்டாடப்பட வேண்டிய, பெற்றோர்களுடைய மேன்மையை பற்றி பேசப்பட வேண்டிய நாள். இப்படி சில நாட்கள், அதற்கு பின் சில பலமான காரணங்கள் இருக்கின்றது. ஆனால் இன்று கொண்டாடப்படக்கூடிய இந்த காதலர் தினத்திற்கு ஒரு சீரழிவு, கலாச்சார சீரழிவு தான் இதற்கு முக்கிய காரணம். யாரோ எப்படியோ சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த காதலுக்காக தன் தாயையும் தந்தையையும் துரத்திவிட்டு அவர்களை தனக்கு பொறுப்புதாரிகளாக ஏற்றுக்கொள்ளாமல் தன் இச்சைப்படி மனம் என்ன சொல்கின்றதோ அதுபடி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைய உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய காதலுக்காக தன் குடும்பத்தை விட தயாராக இருக்கின்றார்கள். தன்னுடைய சமூகத்தை விட்டும் தூரமாக செல்ல தயாராக இருக்கின்றார்கள். ஊரை விட்டும் நாடை விட்டும் எங்கு வேண்டாலும் சென்று நாம் வாழலாம் என்ற ஒரு சூழ்நிலைக்கு உண்டாகி விடுகின்றார்கள். ஒரு படி மேல போய் எந்த மதத்தையும் விட்டு என்னுடைய காதலனுக்காக நான் செல்வேன் என்று மிகவும் அருவருப்பான ஒரு சூழ்நிலை இன்றைய உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த கலாச்சார சீரழிவு தடுக்கப்பட வேண்டும். மனிதனுக்கு வெட்க உணர்வு உண்டாக வேண்டும். வெட்கம் எப்பொழுது ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் இல்லாமல் ஆகின்றதோ அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் அதிகமாக பாவங்கள் உருவாகின்றன. அன்பானவர்களே, நாம் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு பல பெண்களும் ஆண்களும் இந்த காதல் வலைகளில் சிக்குண்டு சின்னாபின்னமாக ஆகிக் கொண்டிருக்கின்றார்கள். நாம் சிந்திக்க வேண்டும், நாம் யார், நமது மார்க்கம் என்ன, நமக்கு அருளப்பட்ட அந்த குர்ஆன் எப்படிப்பட்டது, நமக்கு வழிகாட்டியாக முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறை எப்படிப்பட்டது. இந்த வழிமுறை தான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் சிறந்த வழிமுறையாக இருக்கின்றது. இதுதான் நமக்கு நேர்வழியை காட்டக்கூடியதாக இருக்கின்றது. இதை விட்டும் நாம் பிசராமல் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்ற அந்த எண்ணம் இன்றைய இளைஞர்களிடத்திலும் இளைஞர்களிடத்திலும் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா நம் குழந்தைகளை, வருங்கால சந்ததியர்களை பாதுகாக்க வேண்டும்.
அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லும் பொழுது இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், இந்த மார்க்கம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாக்கப்பட்ட மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்பது. உலகத்தில் எந்த மார்க்கமும் இறைவனுடைய பொறுப்பில் இல்லை. இந்த மார்க்கம் இறைவனிடத்தில் பாதுகாக்கப்பட்ட மார்க்கமாக தீனுல் இஸ்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பானவர்களே, அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு சொன்னார், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய நாளில் உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணமாக ஆக்கிவிட்டேன். பரிபூர்ணமான ஒரு மார்க்கம் என்றால் தீனுல் இஸ்லாம். வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அந்த அருள் கொடைகளை உங்களுக்கு பூர்த்தியாக கொடுத்து விட்டேன், பூர்த்தியாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். வரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பொருந்திக் கொண்டேன், உங்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹு தஆலாவினுடைய பொருத்தத்தை பெற்ற அந்த மார்க்கத்தில் இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹும் அவனுடைய ரசூலும் காட்டி தந்த அந்த வழிமுறையில் நாம் பயணிக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்கமாக இருக்கட்டும், சிறுபிராயமாக இருக்கட்டும், வாலிபமாக இருக்கட்டும், வயோதிகமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கலாக இருக்கட்டும், எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக, இஸ்லாமியன் என்ற அந்த ஒரு கொள்கை கோட்பாடோடு வாழக்கூடியவர்களாக நாம் வாழ்வதுதான் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது. அன்பானவர்களே, இன்னைக்கு மக்கள் வழிகட்டு போவதற்கு முக்கிய காரணம் என்னங்க? மனோ இச்சையை பின்பற்றுவது. வாலிபர்களாக இருக்கட்டும், வயோதிகர்களாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவர்கள் வழிகட்டு போவதற்கு ஆக முக்கியமான காரணம் என்னங்க? தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக எப்படியும் செல்வது. மனோ இச்சை எதை தூண்டுகிறதோ, எந்த பெண்ணை பார்க்க வேண்டும், அவளை அடைய வேண்டும் என்று தூண்டுகிறதோ, அதற்காக அனைத்தையும் இழப்பதற்கும் இந்த வாலிபன் தயாராக இருக்கின்றான். ஒரு கட்டத்தில் படிப்பை இழந்து விடுகின்றான், வீட்டை விட்டு தூரமாக்கப்படுகின்றான், அவனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக ஆகிறது. அந்த பெண்ணை கிடைக்காத அந்த சமயத்தில் உயிரையும் மாய்த்து விடுகின்றான். அன்பானவர்களே, இவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு முதல் காரணம் என்னங்க? வெட்கம் என்ற அந்த விஷயம் அந்த மனிதனிடத்தில் இல்லாமல் போனது. அதனால்தான் குர்ஆன் சொன்னது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு கற்றுத் தந்தார்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இவ்வாறாக சொல்கின்றான், வலா தத்தபிஉல் ஹவா, நீங்கள் உங்களுடைய மனோ இச்சையை பின்பற்றாதீர்கள். ஏனென்றால் அந்த மனோ இச்சை அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு உங்களை வழிகட்டத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும், வழிகேட்டில் கொண்டு போய் சேர்த்துவிடும், அழிவில் கொண்டு போய் சேர்த்துவிடும். மன இச்சையை பின்பற்றி சென்றவன் இன்னைக்கு அழிவுலதான் இருக்கின்றான். அன்பானவர்களே, இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இன்னல்லதீன யதில்லூன அன் சபீலில்லாஹி, யார் மனோ இச்சையை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வினுடைய பாதையை விட்டு அவர்கள் வழிகட்டு விட்டார்கள். லஹும் அஸாபுன் ஷதீதுன், அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனை என்பது இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, பிமா நஸூ யௌமல் ஹிசாப், அவர்கள் நாளை மறுமை நாளில் கேள்வி கணக்கை மறந்து வாழ்ந்து கொண்டிருப்பதினால் அவர்களுக்கு மிகப்பெரிய வேதனை என்பது இருக்கின்றது. அன்பானவர்களே, மனோ இச்சையை பின்பற்றுவதனால தான் இன்று நிறைய இளைஞர்களும் இளைஞர்களும் வழிகட்டு போய் கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த தீனுல் இஸ்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த மார்க்க நெறிமுறைகளை நாம் கற்றுக் கொடுப்பது நம் மீது அவசியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. பெற்றோர்கள் மீது பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளையாக இருக்கட்டும், ஆண் பிள்ளையாக இருக்கட்டும், அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய நெறிமுறைகளை, பழக்க வழக்கங்களை, அக்கீதாக்களை, கொள்கைகளை உள்ளத்தில் ஆழ பாய்ச்ச வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எத்தனை இஸ்லாமிய பெண்கள் சூறையாடப்படுகின்றார்கள்,
போனுக்கு இன்னைக்கு கொடுத்து எத்தனை பெண்கள் இன்னைக்கு வழிவிட்டு போறாங்க. போன்ல பேசியே காதல், பேஸ்புக் மூலமாக காதல், ட்விட்டர் மூலமாக காதல், இன்ஸ்டாகிராம் மூலமாக காதல், வாட்ஸ்அப் மூலமாக காதல், ஆளை பார்க்காமலே காதல். அன்பானவர்களே, அதற்காக என்ன கஷ்டங்களையும் இந்த பெண் பிள்ளைகளும் ஆண் குழந்தைகளும் ஆண் பிள்ளைகளும் அதை அனுபவிக்க தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த காதலை விடுவதற்கு தயாராக. அன்பானவர்களே, அதனால் தான் சிறுவயதிலிருந்தே இந்த குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய நெறிமுறைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அந்நிய ஆணோடு பேசுவதும் பழகுவதும் பெரிய குற்றம் என்று சொல்ல வேண்டும். ஒழுக்க சீர்கேடு என்று சொல்ல வேண்டும். கலாச்சார சீர்கேடு என்று சொல்ல வேண்டும். நல்ல பெயரை எடுப்பதற்கு, நல்ல குழந்தைகளாக உருவாகுவதற்கு என்ன காரியங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டுமோ அதையெல்லாம் பெற்றோர்கள் சரியாக செய்தால் நம்முடைய குழந்தைகள் பாதுகாக்கப்படுவார்கள், சிறந்த பெண்மணிகளாக உருவாகுவார்கள், சிறந்த ஒரு தந்தையாக நம்முடைய பிள்ளைகள் வருங்காலத்தில் உருவாகுவார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா திருமறையிலும் பல இடங்களில் சொல்லி காமிக்கின்றான். யார் மனோ இச்சையை பின்பற்றினார்களோ அவர்கள் வழிகேட்டில் சென்றார்கள். யார் மன இச்சைக்கு மாறு செய்தார்களோ, அம்மா மன் காஃப, யார் அல்லாஹ்வுக்கு பயந்து, மகாம ரப்பிஹி, அவனுடைய சன்னிதானத்தில் நாம் நாளை மறுமையில் கேள்வி கணக்கு கேட்கப்படுவோமே என்று பயந்து, வநஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தன்னுடைய மனோ இச்சைக்கு மாறு செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர்கள் தங்குமிடம் நாளை சொர்க்கமாக இருக்கும். நம் குழந்தைகளை சொர்க்கவாசிகளாக உருவாக்க வேண்டும். நம்முடைய வாலிபர்களை, பெண்மணிகளை சொர்க்கத்திற்கு தயாராகக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் உருவாக்க வேண்டும். அன்பானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், 3 காரியம், 3 விஷயம் ஒரு மனிதனை அழிவில் கொண்டு போய் சேர்க்கும். அம்மல் முஹ்லிகாத், நபி அவங்க சொன்னாங்க. முதலாவது வழிபடக்கூடிய கருமித்தனம். ஒரு மனிதனிடத்துல கருமித்தனம் இருக்கின்றது என்றால் அதுவும் அவனை வழிகேட்டில் கொண்டு சேர்க்கும். இன்னும் சொன்னார்கள் நபி அவர்கள், பின்பற்றக்கூடிய மனோ இச்சை. மனோ இச்சையை ஒரு மனிதன் பின்பற்றிக் கொண்டே இருக்கின்றான் என்றால் அதுவும் அவனை வழிகேட்டில் கொண்டு போய் சேர்க்கும். மூன்றாவதாக சொன்னார்கள் நபி அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள், தன்னைத்தானே சிறந்தவனாக கருதுதல், தன்னைத்தானே சிறந்தவனாக எண்ணிக்கொண்டே இருப்பது. அப்படி எந்த எண்ணம் யாருடைய உள்ளத்துல இருக்குதோ அது வழிகேட்டில் கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹுதான் சிறந்தவன், அல்லாஹ்வினுடைய ரசூல் தான் சிறந்தவர்கள், அவர்கள் காட்டி தந்த வழிதான் சிறந்தது, அதை நாம் பின்பற்ற வேண்டும். அந்த பின்பற்றும் பொழுதுதான் நாம் சிறந்தவர்களாக நாம் உருவாக முடியும். அப்ப இன்னைக்கு வழிகேட்டுக்கு முக்கிய காரணம் என்னங்க? ஹயா இல்லாமல் போவது, வெட்கம் இல்லாமல் போவது. உள்ளத்துல பெண்களுக்கு வெட்கம் இருக்கும். நம்முடைய முகத்தை, நம்முடைய அழகை யாருக்கும் காமிப்பதை விட்டும், நம்முடைய குரலை யாரிடத்திலும் பேசுவதை விட்டும், நம்முடைய பெண்களுக்கும் ஆண்கள் அந்நிய பெண்களிடத்தில் பேசுவதை விட்டும் வெட்கம் இருந்ததென்றால் அவர்கள் இந்த பாவமான காரியத்தை செய்ய மாட்டார்கள். ஏன் தெரியுமா? முன்னால் அருளப்பட்ட வேதங்களில் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இதாலம் தஸ்தஹி ஃபஃஅல் மா ஷி'த, உன்னிடத்தில் வெட்கம் இல்லை என்றால் நீ எதை வேண்டுமானால் செய்து கொள்வாய். வெட்கம் ஒரு மனிதனிடத்தில் இல்லை என்றால் எதை வேண்டுமென்றால் செய்வான். வெட்கம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் கற்றுத்தர வேண்டும். அன்பானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், இல்லலி குல்லி தீனின் குலுகா, ஒவ்வொரு மார்க்கத்திலும் ஒரு நல்ல நற்குணம் என்பது இருக்கின்றது. ஒவ்வொரு மார்க்கத்திலும் நபி அவர்கள் சொன்னார்கள், வகுலுக்குல் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு நற்குணம் என்பது எது தெரியுமா? சொன்னார்கள், அல் ஹயா, வெட்கம் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஆக சிறந்த ஒரு நற்குணம்.
ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் பெண் பிள்ளைகளிடத்திலும் வெட்க உணர்வு மிக அதிகமாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, வெட்கம் அதிகமாக இருப்பவர்கள் இது போன்ற தவறான காரியங்களை செய்ய மாட்டார்கள். அன்பானவர்களே, இப்ப இஸ்லாமிய மார்க்கம் காதலுக்கும் காதல் உணர்வுக்கும் எதிரானதா என்று கேட்டால், இஸ்லாமிய மார்க்கம் என்பது காதலை திருமணம் என்ற சமூக அங்கீகரிப்புடன் ஏற்றுக்கொள்கின்றது. சமூக அங்கீகரிப்போடு காதலை இஸ்லாமிய மார்க்கம் ஏற்றுக்கொள்கிறது. திருமணம் இல்லாமல் ஒரு மனிதன் காதலிப்பது இன்னைக்கு கூடாது. இன்னைக்கு எத்தனையோ கலாச்சார சீரழிவு வந்துருச்சு. லிவிங் டுகெதர் சொல்றாங்க. திருமணம்னா முடிக்க மாட்டோம், ஆனா புருஷன் பொஞ்சாதியா வாழுவோம். இதுக்கு பேர் என்னங்க? ஜினா, விபச்சாரம். திருமணம் இல்லாமலே சேர்ந்து வாழ்வது மார்க்கத்தில் அனுமதிக்காத ஒன்று. அதே போன்று காதலிப்பது அதுவும் மார்க்கத்தில் அனுமதிக்காத ஒன்று. அன்பானவர்களே, சில சம்பவங்களை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். முர்சத் இப்னு அபி முர்சத் என்ற ஒரு சஹாபி பத்ர் போர்ல, உஹது போர்ல கலந்து கொண்டவர், சிறந்த சஹாபாக்களில் ஒருவர். அந்த சஹாபி அவருடைய பழக்கம் என்ன தெரியுமா? பிணை கைதிகளாக இஸ்லாமியர்களை யார் பிடித்து வைத்திருக்கின்றார்களோ, பிணை கைதிகளாக காபிர்கள் இஸ்லாமியர்களை பிடித்து வைத்திருப்பார்கள். அவர்களை அவர்களுக்கு தெரியாமலேயே விடுவித்து கூட்டு வரக்கூடிய ஒரு பழக்கம் உடையவர், சிறந்த போர் வீரர். அவர் ஒரு மக்காவில் ஒரு பிணை கைதியை விடுவிப்பதற்காக இரவு நேரத்தில் சென்று அந்த மக்காவினுடைய ஒரு இடத்துல ஒளிந்து கொண்டு அந்த பிணை கைதியை விடுவிப்பதற்காக நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் சிறுவயதில் வாலிபத்தில் மக்காவில் காதலித்த ஒரு பெண்மணி அவருடைய பார்வையில் பட்டு விடுகின்றார். சிறுவயதில் வாலிபத்தில் காதலித்த பெண்மணி பார்வையில் பட்டு விடுகின்றால், அந்த பெண்ணும் இந்த ஆணை கண்டுவிட்டார். இரண்டு பேரும் பழைய காதல்களை பேசிக் கொள்கின்றார்கள். பேசிக்கொள்ளும் பொழுது அந்த பெண்மணி சொல்கின்றார், என்னிடத்தில் இப்பொழுது என்னோடு சேர்ந்து நீ இரவை கழிக்க வேண்டும். அந்த பெண்மணி பிற்காலத்தில் விபச்சாரியாக மாறிவிட்டால், அதனால் அந்த விபச்சார தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்மணி அந்த சஹாபியை பார்த்து சொல்கின்றார், என்னோடு சேர்ந்து நீ இரவை கழிக்க வேண்டும். அப்ப அந்த சஹாபி சொல்கின்றார், இன்னல்லாஹ ஹராமுன் ஹர்ரம ஸினா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஜினாவை, விபச்சாரத்தை ஹராமாக்கி இருக்கின்றான். வலா தக்ரபு ஸினா, ஜினாவுக்கு பக்கத்துல கூட போக கூடாது என்று அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். அதனால என்னை விட்டு நீ தூரமாகி ஓடு. நான் இது போன்ற காரியத்தை செய்ய மாட்டேன். ஏதோ சின்ன வயதுல பழக்கம் என்ற விஷயத்திற்காக ஒரு இடத்தில் பேசினேனே தவிர உன்னோடு நான் சேர்ந்து இது போன்ற தவறான விஷயத்தை செய்ய மாட்டேன் என்று அந்த பெண்மணியை துரத்தி விடுகின்றார். அந்த பெண்மணிக்கு கோபம் வருகின்றது. ஒளிந்திருக்கக்கூடிய இந்த சஹாபியை அந்த மக்கத்து காபிர்களிடத்தில் கூக்குரல் விட்டு, உங்களுடைய பிணை கைதியை விடுவிப்பதற்காக ஒருவர் வந்திருக்கிறார் என்று சத்தரம் விட்டு சொல்லிவிடுகின்றார். அங்கிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஓடி வருகின்றார்கள். ஓடி வந்து இந்த சஹாபியை துரத்துகின்றார்கள். இந்த சஹாபி ஒரு மலை குன்றில் ஏறி ஒளிந்து கொள்கின்றார். 8 நபர்கள் அந்த குடும்பத்தினர்கள் காபிர்கள் துரத்தி கொண்டு அந்த மலை குன்றினுடைய உச்சியில் சென்று அவர் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கின்றார்கள். அந்த சிறுநீர் இந்த சஹாபியினுடைய உடலில் பட்டு விடுகின்றது. உடலெல்லாம் சிறுநீர். ஒளிந்திருந்த அந்த சஹாபி சிறிது நேரத்திற்கு பிறகு அவர்கள் சென்ற பிறகு அங்கிருந்து சென்று மதீனாவிற்கு சென்று விடுகின்றார். நடந்த விஷயத்தை எல்லாம் நபி அவங்கள்ட்ட சொல்றாங்க. நடந்த எல்லா காரியத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. சொல்லிவிட்டு இந்த சஹாபி சொல்கின்றார், மர்சத் இப்னு அபு மர்சத் என்ற அந்த சஹாபி, யா ரசூலல்லாஹ், அந்த பெண்ணை திருமணம் முடிக்க நான் ஆசைப்படுகின்றேன். என்னுடைய வாலிபத்து காதலி அந்த பெண்ணை நான் திருமணம் முடித்து அந்த பெண்ணோடு சேர்ந்து வாழ ஆசைப்படுகின்றேன் என்று சொல்லும் பொழுது நபி அவர்கள் அமைதியாக இருந்து விடுகிறார்கள். திரும்ப திரும்ப சொல்கின்றார். நபி அவர்கள் அனுமதி கொடுக்கவில்லை. அங்கிருந்து சென்று விட்டார்.
சிறிது நேரத்திற்கு பிறகு அல்லாஹ்வினுடைய ஆயத்து இறங்குகிறது, குர்ஆனுடைய ஆயத்து இறங்குகிறது. அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியத்தன் அவ் முஷ்ரிகத்தன். விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த பெண்மணியை திருமணம் முடிக்க கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணுக்குத்தான் அந்த பெண்மணி திருமணம் முடிக்க முடியும். அதே போன்று முஷ்ரிக்கான இணை கற்பிக்கக்கூடிய அந்த ஆண் தான் ஜினா செய்யக்கூடிய விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த பெண்மணியை திருமணம் முடிக்க முடியும், ஒரு இஸ்லாமிய திருமணம் முடிக்க முடியாது என்ற அந்த ஆயத்து இறங்குகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூட்டு அனுப்புகின்றார்கள். அனுப்பிவிட்டு சொல்கின்றார்கள், லா தன்கிஹ், அந்த பெண்மணியை நீ திருமணம் முடிக்க வேண்டாம், ஏனென்றால் அல்லாஹ் இப்படி ஒரு ஆயத்தை இறக்கிவிட்டான். அன்பானவர்களே, தன்னுடைய காதலுக்காக இஸ்லாத்திற்கு முன்னுரிமை கொடுத்தவர்கள் சஹாபாக்கள். தன்னுடைய காதலை தூரமாக வைத்துவிட்டு இஸ்லாத்திற்காக அனைத்தையும் அவர்கள் தியாகம் செய்தவர்கள் சஹாபாக்கள். அன்பானவர்களே, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். அதற்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட பெண்மணிகளில் ஒருவர்கள். சிறந்த பெண்மணியாக இருக்கக்கூடிய உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆரம்பத்தில் மாலிக் இப்னு நஸர் என்ற ஒரு முஷ்ரிக்கை, ஒரு காபிரை திருமணம் முடித்திருந்தார்கள். இவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் அந்த மனிதர் இவரை விட்டும் தூரமாகி மிஸ்ர் நாட்டிற்கு சென்று விட்டார், ஷாம் தேசத்திற்கு சென்று விட்டார். சிறிது காலத்திற்கு பிறகு சில மாதங்களில் அங்கேயே மரணித்து விட்டார். இந்த செய்தி கிடைக்கின்றது. அதற்கு பிறகு அபூ தல்ஹா என்ற ஒரு சஹாபி, அன்சாரி சஹாபி அவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் சொல்கின்றார்கள், உங்களை நான் திருமணம் முடிக்க ஆசைப்படுகின்றேன் என்று தூது அனுப்புறாங்க. அந்த காலத்துல விதவை பெண்களை திருமணம் முடிப்பது ஒரு பழக்கமாக இருந்தது. இன்று பழக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயம்தான். உங்களை திருமணம் முடிக்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லும் போது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து அவர்களிடத்தில் சொன்னார்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணி, அல்லாஹையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட ஒரு இஸ்லாமிய பெண்மணி, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ஆணாக இருக்கின்றீர்கள். உங்களை திருமணம் முடிப்பதற்கு எங்கள் மார்க்கத்தில் அனுமதி என்பது இல்லை. அதனால் நாம் எப்படி திருமணம் முடிக்க முடியும்? உங்களை திருமணம் முடிக்க வேண்டும், எனக்கும் ஆசை இருக்கின்றது, ஆனால் இது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் என்று சொல்கின்றார்கள். அதற்கு பிறகு நீங்கள் என்றாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? உங்களுடைய கடவுளை பற்றி ஒரு கற்சிலையை நீங்கள் வணங்குகிறீர்களே, எங்கோ ஏதோ ஒரு மலையில் கிடந்த அந்த கல்லை வடிவமாக சிலையாக ஒரு ஹபஷி கருப்பினத்து அந்த மனிதர், ஒரு அடிமை, அதை சிலையாக வடிவித்து உங்களிடத்தில் கொடுக்கின்றார். அதற்கு பேசவும் முடியாது, அதற்கு எந்த சக்தியும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த சிலையை வணங்குகிறீர்களே, அதை வணங்குவதற்கு உங்களுக்கு வெட்கமாக இல்லையா? அது ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யுமா? அப்படிப்பட்ட சிலையை நீங்க வணங்குகிறீர்களே, அது ஒரு கடவுளாக எப்படி இருக்க முடியும் என்று கேள்வி கேட்கின்றார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், ஆம், நாம் செய்தது தவறுதான் என்று சொல்லிவிட்டு அந்த ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், உங்களை திருமணம் நான் முடிக்க வேண்டும் என்றால் என்ன கொடுக்க வேண்டும்? மகராக என்ன கொடுக்க வேண்டும்? அப்ப சொல்றாங்க, என்ன கொடுக்க நீங்க தயாரா இருக்கிறீங்க? வெள்ளியாக இருக்கட்டும், தங்கமாக இருக்கட்டும், என்ன வேண்டுமோ கேளுங்கள், நான் தருகின்றேன். அன்பானவர்களே, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் என்னை திருமணம் முடிக்க வேண்டும் என்றால் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் மகராக எதுவும் கொடுக்க வேண்டாம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களை திருமணம் முடித்துக் கொள்கின்றேன். உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு மாற்றத்தை கொடுத்தான். 3 நாளுக்கு பிறகு அவர்களுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை பற்றிய ஆர்வம் ஏற்பட்டது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு சென்றார். நபி அவர்கள் அவர்களை பார்த்து விட்டு சொன்னார்கள், அபூ தல்ஹாவினுடைய கண்களில் இஸ்லாத்தினுடைய ஆர்வம் தெரிகிறது, அவர்களை உள்ளே விடுங்கள் என்று. உள்ளே வந்தார்கள், கலிமா சொல்லி இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். நபி அவர்கள் அந்த பெண்மணியை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து வைத்தார்கள். அன்பானவர்களே, இஸ்லாத்திற்காக
ஈமானை ஏற்றுக்கொள்வதற்காக, ஈமானையும் இஸ்லாத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கு சஹாபாக்கள் தியாக உணர்வோடு இருந்திருக்கின்றார்கள் என்பதை நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம்முடைய சமுதாய பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் இது போன்ற ஈமானிய உணர்வை கொடுத்து தேவையில்லாத மானக்கேடான விஷயங்களில் இருந்தும் பாதுகாத்து அல்லாஹு தஆலா நம் இளைஞர்களையும் சமுதாய பெண்களையும் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.